Welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. So, நம்ம வந்து நியூவாக யூடியூப் சேனலில் we are taking engineering classes. யூடியூப் சேனல் நேம் என்னென்னா தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247. ஸோ ADA 247 தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே இந்த நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்க யூடியூப் சேனலுக்கும் டூ சப்போர்ட் அண்ட் டெய்லி பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிஸ் வில் டேக் கிளாஸஸ் ஆன் தீஸ் யூடியூப் சேனல் தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். டுடே இஸ் Part-2. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா we are concentrating on 10 questions. ஸோ டோட்டலாக டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 300 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் 200 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட், 100 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாபிக் வரும். ஸோ அந்த 200 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி we are seeing 10 questions. ஓகேவா? ஸோ as you all know, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் நடத்துகிற எக்ஸாம் ஃபார் மெக்கானிக்கல். ஸோ லாஸ்ட் இயரில் 2021 டிசம்பர் 21 அப்போது நோட்டிஃபிகேஷன் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் பிளானர். ஸோ ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் நடத்த போகிறாங்க டிஎன்பிஎஸ்சியில், ஒரு எக்ஸாமுக்கும் டென்டேட்டிவாக என்ன வேக்கன்சி. ஸோ அப்படி பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸில் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் வந்திருக்கு. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் மார்ச்லேயும் எக்ஸாம் டேட் எப்போது டென்டேட்டிவ் வேகன்சி 167 வேகன்சிஸ் இந்த மார்ச்சில் தான் நோட்டிஃபிகேஷனே வருது. ஸோ மார்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ காலையில் ஒரு பேப்பர் இருக்கும், மதியானம் ஒரு பேப்பர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன, ஏன்னா இது எவ்ரி இயர் நடக்கிற எக்ஸாம். 2017, 2018, 2019 அப்புறம் நடக்கல. 2020 இல்லை, 2021 இல்லை, 2022 தான் இப்போ நடக்க போகுது. ஸோ எவ்ரி இயர் நடக்கும்போது ஆவரேஜாக ஒரு 100 to 150 வேகன்சி வரும். ஒரு 2 years நடக்கலன்னும் போது we are expecting around 500 to 600 வேகன்சிஸ் இந்த அப்கமிங் எக்ஸாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் டேட் எப்போ, டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்னன்றது. ஸோ ப்ராக்டிஸ் ஃபார் செலெக்ஷன், பிக்கஸ்ட் ஆஃபர் டே. You get flat 22% offer on all textbooks and e-books. Use the code Y424 to avail this offer. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி. இது வந்து 2019 கேட்டிருந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் 94 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் சர்வீஸில் 12, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடியில் 20, பில்டிங்ஸ் பிடபிள்யூடியில் 73, பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 13, தமிழ்நாடு ஃபேக்ட்ரி சர்வீசஸில் 26, ஹைவேஸ் இன்ஜினியரிங் சர்வீஸில் 123, ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் சர்வீஸில் 3, மார்டைம் போர்டில் 3, தமிழ்நாடு ஆர்கிடெக்ட் சர்வீசஸில் 15, ஆல்டுகெதர் 481. ஸோ இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் முடிக்கிறவங்க என்னென்ன இதுக்கெல்லாம் என்னென்ன இதெல்லாம் வந்து எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு எலிஜிபிள். அடுத்து தமிழ்நாடு ஃபேக்ட்ரி சர்வீசஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துக்கு மெக்கானிக்கல் எலிஜிபிள். ஓகேவா? டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 480 வேக்கன்சிஸில் ஆல்மோஸ்ட் 120 வேக்கன்சி, 1/4 ஆஃப் த டோட்டல் வேக்கன்சி யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறவங்க வந்து எலிஜிபிள். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் மார்க் எடுத்தால் பாஸு, என்ன கட் ஆஃப்ன்றதெல்லாம் வந்து எக்ஸாம் முடிஞ்சு எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து மாறும். பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 2 இருக்குது. டோட்டலாக எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 300 hours, 3 hours 300 marks எக்ஸாம் பேப்பர் 1. பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 200 marks எக்ஸாம். ஸோ பேப்பர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 200 questions 300 marks. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5 marks. ஸோ 200 questions 300 marks அப்படி பார்க்கும்போது ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5 mark. பேப்பர் 2 பார்க்கும்போது 200 questions 200 marks, 100 questions 200 marks. ஸோ அப்படி பார்க்கும்போது ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 mark.
ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு பார்ட் 2ல. பார்ட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க் எடுக்கணும்? எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க கேட்டகரிக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 171 மார்க்கும், அதர்ஸ்க்கு வந்து 228 மார்க்ஸ். அதர்ஸ்க்கு 228. ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் வேல்யூவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 570 மார்க்ஸ்க்கு. எப்படின்னா பார்ட் 1ல் 300 மார்க்ஸ், பார்ட் 2ல் 200. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ஒரு 70. ஸோ 300 + 200 500, 500 + 70 570 மார்க்ஸ்க்கு தான் உங்களை வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ 570க்கு மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 171. இங்கே பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 228. ஸோ 171 1 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா 171க்கு மேலே வாங்கின ஒரு 75,000 பேர் தான் வந்து எலிஜிபிள். அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குது, எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்றதை பொறுத்து கட் ஆஃப் மார்க்கை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டாப் ரேங்கிங்கில் டாப் மார்க் எடுத்தவங்கள தான் வந்து அந்த போஸ்டிங்க்கு தே வில் சூஸ். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் முடிஞ்சு நடக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிலபஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ். கோடு மெக்கானிக்கல் கோடு பார்த்தீங்கன்னா 256. ஸோ யூனிட் 1 மெக்கானிக்ஸ், கைனட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். யூனிட் 2 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன். யூனிட் 3 fluid mechanics and turbo machinery. Unit 4 thermodynamics. Unit 5 heat and mass transfer. Unit 6 material science and metallurgy. Unit 7 production technology. Unit 8 metrology and quality control. Unit 9 CAD, CAM, SIM, FEA. Unit 9 industrial engineering. Unit 10 பார்த்தீங்கன்னா industrial engineering and management. Production technology இது ஒரு சப்ஜெக்ட். டோட்டலாக 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த 10 சப்ஜெக்ட்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஇ பிடெக்கில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படித்த சப்ஜெக்ட்ஸ் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 45 பேப்பர்ஸ் படிச்சிருப்பாங்க தியரி பேப்பர் லேப் இல்லாமல். அந்த 45 பேப்பர்ஸ்லேருந்து தான் இந்த 10 யூனிட்ஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் ஃபார் செலெக்ஷன் பிக்கஸ்ட் ஆஃபர் டே ஆன் ADA 247 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கெட் ஃப்ளாட் 22% ஆஃபர் ஆன் ஆல் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்டு டெஸ்ட் சீரீஸ் புக்ஸ் அண்ட் இபுக்ஸ். யூஸ் த கோட் Y424. நீங்கள் ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது வந்து டெஸ்ட் சீரீஸ் இல்லை புக்கு இபுக்காக இருந்ததுன்னா அந்த இடத்துல கூப்பன் கோட் ஆஃபர் கோடில் Y424ன்ற கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 22% ஆஃபர் கிடைக்கும். ஸோ ADA 247 மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக்கப் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 22% ஆஃபர் கிடைக்கும். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டுடேஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா in the macroscopic approach in study of thermodynamics. In macroscopic approach in the study of thermodynamics, number 1 the structure of the matter is taken into account. Number 2 the structure of the matter is not considered. Number 3 only a limited number of properties are used to describe the state of matter. Number 4 the values of properties needed for the description of the system cannot be measured. So in the கொடுத்திருக்கிற நாலில் of the above statement option A வந்து 1 alone is correct, option B 1 and 2 are correct, option 3 2 and 3 are correct, and option 4 all are correct. In a macroscopic approach in the study of thermodynamics, option 1 the structure of the matter is taken into account, option 2 the structure of the matter is not considered, option 3 only a limited number of properties are used to describe the state of matter, option 4 the values of the properties needed for the description of the system cannot be measured. So of the above statement, option A 1 alone is correct, option B 1 and 2 are correct, option C 2 and 3 are correct, option 4 all are correct. So what is the correct answer for question number 1? So do share the link with your friends. So as you all know, we are taking classes. முன்னாடி ADA 247 தமிழ் யூடியூப் சேனலில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா
Tamil engineering classes by ADA 247. In the channel, we are started taking classes. So those who have supported ADA 247 Tamil, please do support Tamil engineering classes by ADA 247. So do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. So என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். In a classical thermodynamics, we often use this macroscopic approach. The macroscopic approach has the following features. The structure of the matter is not considered. A few variables are used to describe the state of matter under consideration. Structure of the matter is not considered. Okay. Few variables are used to describe the state of matter under consideration. Only limited number of particles. So அப்போ என்ன கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஆப்ஷன் சி. என்னன்னா the structure of the matter is not correct. இது ஒன்று. இது வந்து செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா few variables are used to describe the state of matter under consideration. Number 2 பாருங்க, structure of the matter are not correct. Number 3, only a limited number of properties are used to describe the state of matter. Therefore, option C, number 2 and 3 are correct. Next, second question. Temperature of a gas is due to what? Temperature of a gas is due to what? Option A, its heating value. Option B, kinetic energy of molecules. Option C, repulsion of molecules. Option 4, attraction of molecules. So what is the correct answer for question number 2? Temperature of a gas is due to option A, its heating value. Option B, kinetic energy of molecules. Option C, repulsion of molecules. Option D, attraction of molecules. So என்ன ஆன்சர்னு செக் பண்ணி பார்க்கலாம். The temperature of the gas is due to the translational kinetic energy possessed by the molecules of gases. At high temperature, the gas molecules move with the high kinetic energy. So option B, kinetic energy of the molecules is the correct answer. ஒரு கேஸுக்கான டெம்பரேச்சர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா based on kinetic energy of the molecules. Third question, work done in reversible adiabatic process is given by. Work done in reversible adiabatic process is given by option A, P2V2 minus P1V1 divided by 1 minus N. Option B, P2V2 minus P1V1 divided by 1 minus gamma. Option C, P2V2 minus P1V1 divided by gamma minus 1. And option D, gamma minus 1 divided by J into P2V2 minus P1V1. So for question number 3, கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல what is the correct answer? Question number 3, out of the given 4 options A, B, C and D, what is the correct answer? Check பண்ணி பார்க்கலாம். So work பார்க்கும்போது work done is equal to K into integral V1 to V2 V power minus gamma dV, which is equal to K divided by gamma minus 1 into V1 whole power gamma 1 minus gamma minus V2 whole power 1 minus gamma, which is equal to P1 V1 minus P2 V2 divided by gamma minus 1, which is equal to R T1 minus T2 divided by gamma minus 1. Therefore, P2 V2 minus P1 V1 divided by P1 V1 minus P2 V2. இங்க என்ன ஆப்ஷன் இருக்குன்னா P2 minus V2. கீழே gamma minus
ஹலோ கேக்குதா கைஸ்? சாரி, சும்மா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் டர்ன்ட் இட் ஆன் அகெயின். Okay, temperature of a gas is due to kinetic energy of molecules. Next, work done in a reversible adiabatic process given by இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ல நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா மைனஸ் P1 V1 plus V2 P2 V2. Isothermal. Option B adiabatic. Option C isentropic. And option D throttling. So what is the correct answer? When perfect gas is expanding through an aperture of minute dimensions, the process is known as throttling process. The process known as throttling process. So option D, throttling is the correct answer. Next, fifth question. Carnot engine is reversible due to. Carnot engine is reversible due to option A, friction between moving parts. Option B, losses from working fluid. Option C, high speed. Option D, both A and B. Carnot engine is reversible due to option A, friction between moving parts. Option C, losses from working fluid in transit. Option C, high speed. Option D, both A and B. So என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். So one of the factors determining efficiency is the addition of the two working fluid in the cycle and its removal. Addition of the two working fluids in the cycle and its removal. The Carnot cycle achieves maximum efficiency because all the heat is added to the working fluid at the maximum temperature. So answer என்னன்னா option B, loss of working fluid in transit. Next question. During adiabatic expansion, what happens? During adiabatic expansion, what happens? Option A, internal energy remains constant. Option B, temperature remains constant. Option C, entropy remains constant. And option D, enthalpy remains constant. Question என்னன்னா during adiabatic expansion, what happens? Option A, internal energy remains constant. Option B, temperature remains constant. Option C, entropy remains constant. Option D, enthalpy remains constant. So என்ன answer? So clause S statement is the statement which states heat flows from the hot substance to cold substance unaided. Next question. Which of the following is the extensive property of a thermodynamic system? Which of the following is a extensive property of a thermodynamic system? Option A, pressure. Option B, volume. Option C, temperature. And option 4, density. So do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. ஸோ முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அடா 247 தமிழ் சேனலில் we are taking classes. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிஸ் ஹவ் சோசன் திஸ் யூடியூப் சேனல் டு டேக் யூடியூப் கிளாஸஸ். சேனலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை அடா 247. தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை அடா 247. ஸோ டூ சப்போர்ட் திஸ் சேனல் as you have supported our previous channel, that is அடா 247 தமிழ். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. லைக் மேத்தமெட்டிக்ஸ், ட்ரிபிள்இ, பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ், அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ வாட் எவர் மே பி த எக்ஸாம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா அந்த எக்ஸாம் பற்றி நோட்டிஃபிகேஷன், அந்த எக்ஸாமுக்கான டெய்லி யூடியூப் கிளாஸஸ் இந்த சேனலில் வில் ஹாவ் ஃப்ரம் லாஸ்ட் வீக் they have started this channel. ஸோ இந்த சேனலில் தான் அப்கமிங் எல்லா யூடியூப் கிளாஸஸும் வில் பி தேர் ஃபார் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். சேனலோட நேம் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை அடா 247. ஸோ டூ லைக், சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? Which of the following is the extensive property of a thermodynamic system? Option A, pressure. Option B, volume. Option C, temperature. And option 4, density. So those who know the answer இல்லை கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா do
comment your guesses. We'll see what is the correct answer later on. Those who are watching live, do guess the answer for this question. என்ன கரெக்ட் ஆன்சர்ன்றதை நம்ம லாஸ்ட்டாக ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம் வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு. ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? தீஸ் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ சிஸ்டம் விச் ஆர் ஸோ கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா டூ கெஸ் யுவர் ஆன்சர்ஸ் ஃபார் த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடேஸ் செஷன். Those who are watching live, do share your answer for the last question for today. Guess பண்றீங்களா? Okay. என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். The work done in a steady flow process is equal to minus VdP in the Rankine cycle. The turbine work is much greater than the pump work. The turbine work is much greater than the pump work. So, minus integral VdP. Minus integral VdP. Option D is the correct answer. So with this I conclude the today's session. So நாளைக்கு பார்த்தீங்கன்னா we'll see another 10 questions. So அதுக்கான answers. So what is the explanation we'll see. So இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2008ல கேட்ட TNPSC question paper. 2008ல கேட்ட TNPSC CESE Combined Engineering Services மெக்கானிக்கல் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2008க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 15, அதுக்கப்புறம் 17, 18 அண்டு 19. ஸோ 5 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வேறு கொஸ்டின் பேப்பர் கிடச்சிதுன்னா அதோட டிஸ்கஷன்ஸாக வில் சி. ஸோ போக போக நம்ம 10 கொஸ்டின்ஸ் டெய்லின்றத 15, 20 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டியூ டு ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வி கேன் இன்க்ரீஸ் லேட்டர் ஆன். So practice for selection, biggest offer day, get flat 22% offer on all test series books and ebooks. Use the code Y424 to avail this offer. Ada247 mobile app உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலிமா நீங்கள் இந்த பேக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது யூ கெட் ஃப்ளாட் 22% ஆஃபர். ஆஃபர் எண்டிங் சூன், டூ அவைல் தி ஆஃபர். ஸோ பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமுக்கான மெக்கானிக்கல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ Jan 10th ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 140 to 150 ஹவர்ஸ் ஆஃப் லைவ் கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 PM to 9 PM. ஸோ டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2109 வரும். ஸோ ஃபேக்கல்ட்டி கோட் Y424ன்ற கோட் போட்டிங்கன்னா யூ கெட் 17% ஆஃபர். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 1700 சம்திங் யூ வில் பி பேயிங். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்பேரிசன் டிஎன்இபிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் கொடுத்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% சிலபஸ் வந்து காமன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஜேஇக்கும் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பாலிடெக்னிக் லெக்சருக்கும் கொடுத்துருக்க சிலபஸில் பார்த்தீங்கன்னா 50% சிலபஸ் வந்து மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸாம் எடுத்தீங்கன்னாலும் 50% சிலபஸ் வந்து எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் படித்த இன்ஜினியரிங்கில் படித்த டோட்டல் சப்ஜெக்டில் 50% பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் மேட்ச் ஆகும். ரிமைனிங் 50% வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட் த எக்ஸாம் யூ ஆர் ரைட்டிங். ஸ்டேட் லெவல்லையா சென்ட்ரல் லெவல்லையான்றதை பொறுத்து மாறுது. ஸோ ஜாயின் அ டெலகிராம் குரூப் Ada247 Tamil. Do like, comment, share and subscribe Ada247 Tamil and also a new channel Tamil Engineering Classes by Ada247. This is a new channel Tamil Engineering Classes by Ada247. Tamil Engineering Classes by Ada247. This is our new YouTube channel. It is only for engineering subjects. Do join a Telegram group Ada247 Tamil for latest notifications and what are all the YouTube classes which we are taking starting from morning 7 AM to night 11 PM. So this is my mail ID g.deepak@ada247.com. If you have any doubts regarding government exams and regarding how to join, and if you have find any difficulty, do mail me for your doubts. I will do clear your doubts.
Do like, comment, share and subscribe Tamil Engineering Classes by Ada 247. Thank you all for joining. Arul Mek CBB. Sorry pa ungaloda comment na ipadam paakren. So daily classes will be at 6 p.m. to 6:45 p.m. Almost 30 minutes to 45 minutes of classes will be there. So see you all tomorrow.